ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நவக்கிரக தோஷம் இருக்குன்னு உங்க ஜாதகத்துல சொல்லியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு நவக்கிரக தோஷத்தினால சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்காம இருந்தாலோ, நவக்கிரக தோஷத்திலிருந்து பாதிப்பிலிருந்து கம்மியாகணும்னு நீங்க நெனச்சாலோ, எளிய பரிகாரம். இப்ப நம்ம சொல்ற பரிகாரம் எல்லாமே எளிய பரிகாரம். எல்லாராலயும் செய்யக்கூடிய பரிகாரம் தான். நம்மள மாரி மனிதர்கள் சாதாரணமான வாழ்க்கையில இருக்கும் மனிதர்களால செய்யக்கூடிய எளிய பரிகாரம் தான் நம்ம சொல்றோம். அதனால ஈஸியா கடைப்பிடிச்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை எல்லாம். அந்த மாதிரி இந்த எளிய பரிகார முறையில நவக்கிரக தோஷம் நீங்க என்ன பண்ணலான்னா, வியாழக்கிழமை நைட் இருக்கு இல்லையா? அன்னைக்கு நவக்கிரகத்துக்குன்னு ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு தானியம் இருக்கும். அந்த தானியத்தை எடுக்கும். நவக்கிரக தானியங்கள்னு உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க. அதையும் லிஸ்ட்டா போடுறேன். பட் இந்த நவக்கிரக தானியத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நெறையலாம் வேண்டாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஊத்தணும் ஸ்பூன். இல்ல ஒரு கைப்பிடி அளவு பெருசா மூட்டை மாரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு துணியில கட்டி, ஆ கண்டிப்பா கருப்பு துணி வேண்டாம். கருநீலமும் வேண்டாம். வேற எந்த கலர் துணியா இருந்தாலும் பரவால்ல. துணியில கட்டி, தலகாணிக்கு அடியில நம்ம தலைக்கு அடியில வச்சுட்டு நைட்டு படுத்துருங்க. மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை ஆகும் இல்லையா? அன்னைக்கு என்ன பண்ணுங்க, அச்சு வெல்லமும், தண்ணீரையும் அந்த தானியத்தோட கலந்து பசுமாட்டிற்கு குடுக்கணும். பசுமாட்டிற்கு குடுத்துட்டே வரும்போது, இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது நவக்கிரகத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலோ, நவக்கிரகத்தினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ, அது இதுல நீங்கும். சரியா? அந்த மாதிரி நவக்கிரக தானியத்த வியாழக்கிழமை எடுக்குறீங்க, ஒரு மூட்டை கட்டுறீங்க, தலைக்கடியில வச்சுக்கீங்க, நல்லா தூங்குறீங்க. மறுநாள் காலையில எழுந்துக்கிறீங்க. அச்சு வெல்லத்தோடு தண்ணீரோட கலந்து பசுமாட்டிற்கு தானமா குடுத்துருங்க. இது மட்டும் தான் நீங்க செய்யணும். 9 வாரத்துக்கு செஞ்சாலே நவக்கிரக தோஷம் நீங்கி, அதனால உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கும் நெறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுரும்.